நடிகை ரஞ்சினி அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்க மிக்க நன்றி திருமிக ரஞ்சினி. இப்போ இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு வந்து 2 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு கேரள முதல்வர் பினராயி விஜயன். ஒரு பக்கம் இதை ஒரு கலை படைப்பா பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கருத்தும் எழுது. இன்னொரு பக்கம் இது வகுப்பாத பிரச்சனைக்கு வித்திடக்கூடிய ஒரு கதைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கு இந்த தேசிய விருது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. உங்களுடைய பார்வை? கேரள சிஎம் சொன்னது வந்து கரெக்ட். எனக்கு ஒரு ஃபேக்கான ஒரு கதை, இதுதான் கேரளா ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறது, அது ஒண்ணு. அது நம்மள வந்து எனக்கு அந்த டெர்மினாலஜி, அந்த ஒரு டைட்டில் வந்து கேரளா, அதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து இதுதான் இந்த ஸ்டேட்ல இப்படி நடக்குது, பொய்யான கதைக்கு வந்து ஒரு பொய்யான கதைக்கு இவங்க வந்து சினிமா எடுத்திருக்கிறாங்க. அதே ராங் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு ஸ்டேட்டையும் நம்ம அண்டர்மைன் பண்ணக்கூடாது. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சொல்லலாம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் சொல்லலாம். பட் ஒரு ஸ்டேட் வந்து நம்ம குத்த முடியாது, இதுதான் அந்த ஸ்டேட்ல ரியல் ஆயிட்டு நடக்கிறதுன்னு. அது ஒரு ஃபேக்கு. பின்ன லவ் ஜிஹாட் வந்து அது தன்னே சுப்ரீம் கோர்ட்ல இப்படி ஒரு சம்பவம் இங்க நடக்கவே இல்லைன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்துட்டு நேஷனல் அவார்ட் இந்த படத்துக்கு கொடுத்ததுல ரொம்ப தமாஷாவா தான் இருக்குது. இப்ப நேஷனல் அவார்ட் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு இப்ப எல்லாருக்கும் இந்த 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 படத்துக்கு வந்து 2 அவார்ட் கொடுத்ததுல எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். இது வந்து இது வர்த்தா இந்த அவார்டு கிடைக்கிறதுக்குன்னு. ஸோ நான் அந்த ரீதியில தான் நான் பாக்குறேன். எனக்கு நம்ம வந்து கலை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு ஸ்டேட்டை வந்து எவ்வளவுக்கு மோசமா ஆக்கணுமோ அதுதான் இந்த படம். அதனால நான் இந்த நேஷனல் அவார்ட் வந்து இப்ப இந்த நேஷனல் அவார்ட் ரியலி தேவைதானான்னு இப்ப நான் அந்த இதுல தான் இருக்கிறேன். இல்ல, இப்ப நீங்க உங்களுடைய ஒரு பார்வை வந்து குறிப்பிட்டு அந்த மாநிலத்தை வந்து இவங்க இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு இந்த கதை அம்சம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மாதிரியான விஷயம் அங்க நடந்திருக்கு. அதாவது அந்த அமைப்பை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இந்துக்களை சேர்ந்த சில பெண்களை இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க, அதை தான் எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து இதுல இந்த மாநிலம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அந்த பகுதியில் இது நடந்திருக்கு, இந்த அமைப்பு இந்த மதத்துல சேர்ந்தவங்களை இப்படி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்கிறத தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க மாநிலம்ங்கிறத சொல்ற மாதிரி அவங்க அந்த மதத்தையும் அமைப்பையும் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. ஏங்க இப்ப இந்தியா வந்து கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் நம்ம எல்லாரும், இட்ஸ் அ சர்க்குலர் கண்ட்ரி.